சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் இந்த காணொளியில் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்காக வரைவு சார்ந்த நுண்ணறிவு வினா ஒன்றோடு நான் வருகை தந்திருக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை பார்வையிடுபவர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்வையிடுபவர்களாக இருந்தால் கட்டாயம் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. கேள்விக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் முதல்ல நாங்கள் கேள்வியை வாசிச்சிருவோம். அதுக்கு பிறகு இதுக்கான விளக்கத்தை பேசிக்கொள்ளலாம். கேள்வி என்னென்றால் 5 கேள்வி சந்திக்கிறாங்க. 1 தொடக்கம் 5 வரையுள்ள வினாக்கள். அதில் ஒரு தேர்தல் ஒன்றில் PQR என்ற 3 கட்சிகளினால் ABCDE என்ற தேர்தல் பிரதேசங்கள் 5இல் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையை குறிப்பிடும் கீழே உள்ள வரைவு ஜோடிகளை அடிப்படையாக கொண்டவை. அப்ப 5 கேள்வி தந்திக்கிறாங்க. அந்த 5 கேள்வியுமே தரப்பட்டிருக்கிற இந்த 2 வரைவுகளையும் அடிப்படையாக கொண்டது. ஓகே, இப்ப விஷயம் என்னென்றால் முதலாவது 3 கட்சிகள் தந்திக்கிறாங்க. அப்ப இந்த 3 கட்சியும் 5 பிரதேசங்கள்ல பெற்றுக்கொண்ட வாக்குகளை 2 விதமா தந்திக்கிறாங்க. முதலாவது முக்கோண வரைவுல ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு பிரதேசங்களையும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை சதவீதமா தந்திக்கிறாங்க. இரண்டாவது வரைப்புல ஒவ்வொரு பிரதேசங்களையும் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகள் எத்தனை என்கிற விவரத்தை தந்திருக்கிறாங்க. ரைட், இப்ப எங்களுக்கு மிக பிரதானமாக இந்த கேள்வியை செய்யறதுக்கு 2 டாஸ்க் இருக்குது. 2 விஷயத்தை நாங்க செய்யணும். முதலாவது என்னென்றால் இந்த முக்கோண வரைப்புல தரப்பட்டிருக்கிற தகவல்களை தனியை பிரித்து எடுக்கணும். அதை எப்படி ரீட் பண்றன்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ரைட், ரெண்டாவது தரப்பட்டிருக்கக்கூடிய பார் சார்ட்டில் இருந்து வரக்கூடிய மொத்த வாக்குகள்ல இருந்து ஒவ்வொரு கட்சியும் அது பெற்ற சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி வாக்குகளை நாங்கள் என்ன செய்யணும், பிரித்து எடுக்கணும். இந்த 2 டாஸ்க்கும் செஞ்சாதான் நாங்கள் இந்த கேள்விக்கான விடையளிக்கலாம். இப்போ இது உண்மையில பட்டதாரி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நுண்ணறிவு வினாக்கள் மிக வேகமாக செய்ய வேணும், நேர பிரச்சனை இருக்கும். அப்போ நாங்கள் இதை விரைவாக செஞ்சு பழகினமா இருந்தால் 5 வினாக்களுக்கு மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இதுவும் ஒரு விதமான தகவல் ஒருங்கமைவு சார்ந்த வினாவை போலதான். இப்போ நாங்கள் முதல்ல ஒவ்வொரு விஷயத்துமா வருவோம். எப்படி இந்த முக்கோண வரைப்பை சரிதான், இந்த ட்ரையாங்கிள் சார்டை எப்படி நாங்கள் ரீட் பண்ற, அதுல இருந்து எப்படி தரவுகளை வெளியெடுக்கிறன்றதை பார்ப்போம். ஓகே ரைட், இப்போ ட்ரையாங்கிள் சார்ட்டை ரீட் பண்ண முதல் நான் உங்களுக்கு இந்த பார் சார்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பார் சார்ட்டை கவனிச்சிங்களா இருந்தா ஏங்கிறத பாருங்க. இந்த இருக்குது ஏ. இந்த ஏங்கிறதுடைய எண்ணிக்கையை நாங்கள் எதை வச்சு கணக்கிடுறோம்? இந்த பார் அந்த எண்ணிக்கைக்கு நேராக, அதாவது இந்த கோடு இப்படி ஒரு கிடைமட்டமான கோட்டுக்கு நேராக அது சமப்பட்டிருக்கிற இடத்தை தான் நாங்கள் எண்ணிக்கையை அடையாளம் காண்றோமா இல்லையா? சமப்பட்டிருக்கிற இடத்துல தான் நாங்கள் அதனுடைய எண்ணிக்கையை அடையாளம் காண்றோம். உதாரணமாக சொல்லணுமெண்டா ஏக்கு நாங்கள் அதை குறிச்சிக்கிட்டே வருவோம். ஏக்கு ஏங்கிற பிரதேசத்தில் மொத்தம் செல்லுபடியான வாக்குகள் 5000 வாக்குகள் ஏங்கிற பிரதேசத்தில் பதிவாக இருக்குது. அதை நம்ம சும்மா குறிச்சுக்கொள்வோம். அதே போல பி என்கிற பிரதேசத்தில் மொத்தம் 4000 வாக்குகள் பதிவாயிருக்குது. சி என்கிற பிரதேசத்தில் மொத்தம் எங்களுக்கு 6000 வாக்குகள் பதிவாயிருக்குது. இது சரியாக 6000க்கு நேராக சமப்படுறதுனால சி என்கிற பிரதேசத்தில் மொத்தம் 6000 செல்லுபடியான வாக்குகள் பதிவாயிருக்குது. அதே போல டி என்கிற பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா சரியா, அதாவது 7க்கும் 8க்கும் இடையில, அது 8ஓட சேரையில 7க்கும் 8க்கும் இடையில சேர்றபடியால டி என்கிற பிரதேசத்துல 7500 வாக்குகள். ரைட், அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இ என்ற பிரதேசத்துல 4000 வாக்குகள் பதிவாகிறத பார்க்கலாம். 4000 வாக்குகள் பதிவாயிருக்குது. சரிதானே, இந்த பேசிக்ஸ். ஓகே ரைட். இப்போ அதே மாதிரி இந்த முக்கோண வரைபடம் பாருங்க. முக்கோண வரைபுடைய 3 பகுதிகள், அதாவது பகுதி
1 இந்த இருக்கிற பகுதி. இதுல கோடு எப்படி தந்திக்கிறாங்க? இப்படி கிடைமட்டமா தந்திக்கிறாங்க இல்லையா? அதுக்கு நேராக இலக்கங்கள் போடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அப்ப இது ஒரு பகுதி. ரைட், அது எந்த இதை குறிக்குது? ஆறுங்கிற கட்சியை குறிக்குது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அது ஆறுங்கிற கட்சியை குறிக்குது. ஓகே, ரைட். அப்ப இந்த ஆறுங்கிற கட்சி ஏ, அதே போல பி, அதே போல சி, அதே போல டி, இப்படி எல்லா டிஇ எல்லா தேர்தல் பிரதேசத்திலும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் சதவீதத்தை நாங்க குறிக்க வேண்டியிருக்கோம். சரிதானே? ரைட். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இப்படி கிடைமட்டமாக அதோட எண்ணிக்கையை காட்டினாதான் அது ஆறுங்கிற கட்சிக்குரிய வாக்குகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இப்ப ஏங்கிறது எங்க குறிப்பிடப்படுது? அதாவது நாம பேசுறது ஆறுங்கிற கட்சி, இந்த இதோ இருக்கிற ஆறுங்கிற கட்சிக்கு அது இருக்கிற பகுதிக்கு நேரா இப்படி வரக்கூடிய மாதிரி எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருந்தா அதுதான் அந்த ஆறுங்கிற கட்சிக்குரிய எண்ணிக்கை. ரைட். அப்ப ஏங்கிற பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஆறுங்கிற கட்சிக்கு இந்த வருவது எத்தனை வீதம்? 20 வீதம் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஆறுங்கிற கட்சிக்கு 20 வீதம் வாக்கு ஏங்கிற பிரதேசத்துல கிடைச்சிருக்குது. ரைட். டி எப்படி பார்ப்போம்? டிக்கும் அப்ப இதே மாதிரி கிடைமட்டமாக பாத்தீங்கன்னா 30 டி, நான் இந்த இதுல இருந்து அருகில் இருக்கிறதுல இருந்தே போறேன். அப்ப 30 வீதம் கிடைச்சிருக்கிறத பார்க்கலாம். ரைட். இப்ப அதே மாதிரி சரிதானே? சி பாருங்க 50 வீதம். இலகு இந்த இத வாசிக்கிறது இலகு, நாங்க விளங்கி கொண்டா சரி. சரிதானே? ரைட். அப்ப இது ஆறுங்கிற கட்சியை கிடைச்சிக்கிற வாக்கு நாங்க இப்படி வாசிக்க போறோம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இரண்டாவது இந்த அறிகிற பகுதி, இரண்டாவது பகுதியில பிங்கிற கட்சிக்கு கிடைச்சிருக்கிற வாக்குகள் எப்படி வாசிப்போம்? நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் எங்களுக்கு. இதுக்கு இதை வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு கோடு எப்படி தந்திக்கிறாங்க? இப்படி கோடு தந்திக்கிறாங்க. சரிதானே? இப்படி கோடு சந்திக்கிறாங்க. அப்ப அதாவது ஒரு ஸ்ட்ரோ மாதிரி சாய்ந்த கோணத்துல சந்திக்கிறாங்க இல்லையா? ரைட். அப்ப பிங்கிற கட்சிக்கு, அதாவது பிங்கிற பிரதேசத்துல இந்த இரண்டாவது பகுதியான பி கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளை நாம குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுவோம்? அப்ப அந்த சாய் கோட்டுக்கு நேராக இருக்கக்கூடியதை தான் என்ன செய்வோம்? நாங்க வாசிப்போம். எனவே பி என்கிற கட்சி பி பிரதேசத்துல பெற்றுக்கொண்ட வாக்கு எதுக்கு எத்தனைக்கு நேரா இருக்குது? 10 வீதத்துக்கு நேரா இருக்கிறதுனால நாங்க இதை 10 வீதம் கொடுப்போம். அப்ப இப்படிதான் நாங்க என்ன செய்ய போறோம்? இதை வாசிக்க போறோம். ஓகே, ரைட். இப்ப வாசிச்சு சதவீதத்துல இருந்து எப்படி நாங்க வாக்குகளை கணிக்க போறோம்ங்கிறத பார்ப்போம் உதாரணமா. ஓகே, ரைட். ஏ என்கிற கட்சி ஏ என்கிற பிரதேசத்துல ஆறுங்கிற கட்சி 20 வீதம் வாக்கு பெற்றிருக்கி என்கிற ஒரு தரவை நாங்கள் எடுத்துக்கிறோம். ரைட். அந்த ஏங்கிற பிரதேசத்தில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்கு எத்தனை? 5000 வாக்கு. இப்ப நாங்க இப்ப செய்ய போற வேலை என்னண்டா, இந்த 5000 வாக்குகள்ல 20% வாக்கு எத்தனை வாக்குங்கிறத பார்க்க போறோம். அப்ப இது எங்களுக்கு எப்பவும் உள்ள ஒரு ரூல்ஸ் தான். இதை எப்படி செய்ய போறோம்? ரைட். 5000 100ஆல பிரிக்க போறோம். 100ஆல பிரிச்சு சதவீதத்தை காண்றதுக்கு வரக்கூடிய விடைய அந்த சதவீதத்தால பெருக்க போறோம். ரைட். அப்ப 20% காண போறோம்டா 5000 100ஆல பிரிச்சு 20ஆல பெருக்க போறோம். அப்ப இலகுவான ஒரு வழி செய்வாங்க. என்னண்டா, பூச்சியங்கள் இருந்த அந்த பூச்சியங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுவாங்க. அப்ப கட் பண்ணினா இங்க 2 பூச்சியம் கட் பண்ணப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப நம்ம இங்க ஒரு பூச்சியத்தையும் இங்க ஒரு பூச்சியத்தையும் கட் பண்ணுவோம். 500 தர 2 1000, 1000 ஒன்றால பிரிச்சால் 1000 தான். எனவே ஏ பிரதேசத்துல ஆறுங்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு 20% வாக்கு சமன் 1000 வாக்கு. அப்ப 1000 வாக்கு 20%க்கு சமன். அப்ப நாங்க 1000 வாக்கு இதை என்ன செய்ய போறோம்? தனி ஒரு சார்ட் ஒன்னும் அடிச்சு எடுக்க போறோம். எப்படி அடிச்சு எடுக்க போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சியில பேரையும் போட்டு முதலாவது பி ஆ பி கியூ ஆர்ன்னு போடுவோம். போட்டு ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அதுல வீதம் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் அந்த வீதத்துக்கு ஏற்ப அளிக்கப்பட்ட வாக்குல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச வாக்கு என்ன செய்ய போறோம்? நாங்க தனியா எடுக்க போறோம். ஓகே, அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ரைட். இப்ப இதுல நான் எல்லா கட்சிக்கும் எல்லா பிரதேசத்துக்கும் ரீட் பண்ணி காட்டல. இப்ப நான் அதை உங்களுக்கு
பேசிக் ஐடியாவுன்னு சந்திக்கிறேன். இப்போ நான் அழகாக என்ன செய்ய போகிறேன், நான் இதை சார்ட்டை வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு கிளியர் ஃபார்மேட்டில் ரீட் பண்ணி காட்ட போகிறேன். எப்படி ரீட் பண்ணலான்றது பார்ப்போம். ரைட், இப்போ இங்கே பார்ப்போம். முதலாவது ஏங்கிற கட்சி இந்த இருக்குது. ஏங்கிற கட்சி வந்து பெற்றுக்கொண்ட வாக்குகளை எப்படி ரீட் பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். ஓகே ரைட். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, என்னோட சேர்ந்து இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நாம் பேசுகிறது சரியாங்கிறத பார்க்குறதுக்கு. ரைட், இப்போ ஏங்கிற பிரதேசத்தில் சரிதானே, ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்குன்ற அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசமாக பார்த்து வருவோம். ரைட், முதல்ல என்ன செய்வோம், ஏயை குறிச்சு கொள்வோமா? சரி, ஏ என்கிற பிரதேசத்தில் பிஆர் அதில் இருக்கிற மாதிரி ஆர், அதே போல கியூ, அதே போல பி, இந்த மூணும் கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய சதவீதம் என்னங்கிறத பார்க்க போறோம். ஓகே, ஏ எங்க பிரதேசத்தில். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ரைட், பாருங்க, எங்களுக்கு அம்புக்குறி எங்க போகுது, அதாவது அந்த கிடைமட்டமான கோட்டை நோக்கி போகுது. ஏன், அதில் ஆறுங்கிற கட்சிக்குரிய வாக்குகளின் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது எங்க, அந்த கிடைமட்டமான கோட்டில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே ஆறுங்கிற கட்சிக்கு ஏ பிரதேசத்தில் கிடைத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை 20%. அப்ப நாங்க இதை குறிப்பிடுறோம் 20%. ஓகே ரைட், அடுத்தது பார்ப்போம். ரைட், அடுத்தது பி என்கிற கட்சிக்கு கிடைத்த வாக்குகள். பி என்கிற கட்சிக்கு எத்தனை வாக்குகள்? இப்ப நான் ஏற்கனவே பேசின மாதிரி பி என்கிற கட்சிக்கு வந்து ஸ்ட்ரோ ஷேப்ல தான் அதுல வாக்குகள், அதாவது எண்ணிக்கை குறிப்பிடப்படுது இல்லையா? அப்ப அது எத்தனைக்கு நேரா இருக்குது? 20க்கு நேரம். அந்த ஸ்ட்ரோ ஷேப் 20% நேரா இருக்குது. எனவே பி என்கிற கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் இதுல 20%. ஓகே ரைட், அடுத்தது பார்ப்போம். ரைட், கீழே பாருங்க, கியூங்கிற கட்சிக்கு, அதாவது அந்த கோடு எப்படி வரும், இஸ்ட்ரோட அடுத்த பக்கம். இப்போ வலது பக்கம் சாஞ்சிட்டிருக்கிறது, இப்போ இடது பக்கம் சாஞ்சிட்டு. எப்படி சொல்றேன் என்றால், பிங்கிற கட்சிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, இப்படி கொடுத்துக்கிறாங்க, இந்த ஷேப்ல கொடுத்துக்கிறாங்க, இந்த ஷேப்ல சரிதானே, ஸ்ட்ரோ மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நான் அதை மவுஸ் அலக்குறதுனால கிளியரா வருதுல, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி கொடுத்துக்கிறாங்க, இது எந்த கட்சிக்கு, பிங்கிற கட்சிக்கு. அதே மாதிரி கியூங்கிற கட்சிக்கு எப்படி கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு மாறுபடி இப்படி கொடுத்துக்கிறாங்க சரிதானே. அப்ப இதுக்கு நேரா வரக்கூடிய இந்த மாதிரி ஷேப்ல இந்த கோட்டுக்கு நேரா வரக்கூடிய எண்ணிக்கை தான் கியூங்கிற கட்சிக்குரிய எண்ணிக்கையாக இருக்குங்கிறத நாம இதுல இருந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ரைட், இப்ப பார்ப்போம் நாங்க கியூங்கிற கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் 60%. எனவே நாம இப்ப ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி என்றால் என்ன, ஒவ்வொரு அதாவது ஒரு முக்கோணம் இருக்கிற ஒரு முக்கோண சார்ட்ல 3 தரவை தான் பதியலாம். அதாவது 3 முக்கியமானதுல எத்தனை தரவும் பதியலாம் சரிதான். 3 கேட்டகரிக்குள்ள எத்தனை தரவும் பதியலாங்கிறதான் அந்த முக்கோண சார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அப்ப எங்களுக்கு RQP என்கிற இந்த 3 கட்சிகளுடைய 5 பிரதேசங்களில் உள்ள வாக்கு பதிவுகளை காட்டிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 6வது ஒரு பிரதேசத்தை குறிப்பிடுறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. எஃப்ங்கிற பிரதேசம் நான் இங்க குறிப்பிடுறேன். எஃப்ங்கிற பிரதேசம் இதுல போட்டு எஃப் எடுத்துக்கொண்ட வாக்குகள் என்று போடுறேன். இதுல எஃப் என்று வச்சுக்கோ. ஓகே ரைட், இப்ப எஃப் வந்து ஆர் கட்சி எஃப்ல பெற்றுக்கொண்ட வாக்குண்டா நம்ம எதை குறிப்போம், அப்படியே நேரா குறிப்போம். என்ன, நாங்க அப்படியே நேரா குறிப்போம் 20 நோக்கி. ஏன், ஆறுங்கிற கட்சி அதுல தரவுகள் இந்த நேர்கோட்டில் தான், கிடைமட்டமான நேர்கோட்டில் தான் பதியிடப்படுது. ரைட் ரைட், அதே நேரம் பிக்கு எப்படி குறிப்போம், ஸ்ட்ரோ ஷேப்ல வரக்கூடிய இந்த கோட்டில் வரக்கூடிய தரவை குறிப்போம். ஓகே, விளங்கிருக்கும் இப்போ உங்களுக்கு. இப்போ அதே நேரம் கியூக்கு குறிக்கும் போது கீழ் நோக்கி. என்ன, அப்ப கீழ் நோக்கி நான் குறிப்பிடுவேன், அந்த ஷேப்ல இருக்குது. எனவே தரவுகள் வந்து ஒரு மைய புள்ளி, ஒரு புள்ளியிலிருந்து இந்த முக்கோண சார்டுக்கு எப்படி குறிக்கப்படும் என்றா, ஒன்று இந்த ஷேப்ல குறிப்பிடப்படும், இன்னொன்று இந்த ஷேப்ல குறிப்பிடப்படும், இன்னொன்று இந்த ஷேப்ல குறிப்பிடப்படும். அப்ப இப்படித்தான் என்ன செய்யப்படும், ஒரு முக்கோண சார்ட்ல வந்து தரவுகள் குறிப்பிடப்படும். ரைட், இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், எப்படி
கீழிருந்து மேலே போகாம இந்த புள்ளியிலிருந்து சரிதான் இந்த மைய புள்ளியிலிருந்து மேல் நோக்கி போகாம கீழ் நோக்கி போகலாம் தானே என்ற ஒரு கேள்வி வரலாம். எங்களுக்கு அப்படி குறிக்க முடியாது. ஏன்? முக்கோணச்சாடுல மூன்று முக்கிய அடிப்படை கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் குறிப்பிடலாம். அதுக்கு உள்ள வரக்கூடிய எத்தனையும் குறிப்பிடலாம். எஃப் ஐ ஜே கே என்று நீங்க எத்தனை புள்ளியும் முள்ளுக்கு வைக்கலாம். ஆனா அதை சுத்தி வளைச்சிருக்கக்கூடிய மூன்று முக்கியமான இடத்துல மட்டும்தான். அதாவது ஏண்டா முக்கோணம்ங்கிறது மூன்று தான் வளைண்டா மூன்று அடிப்படை தான். அந்த மூன்று கேட்டகரிக்குள்ள தான் நாங்கள் எத்தனையும் குறிப்பிடக்கூடியதா இருக்கும் என்கிறத நாங்கள் இதுல இருந்து விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கும். அப்போ உங்களுக்கு இனி முக்கோண வரைவு வந்தா உங்களுக்கு என்ன செய்யப்படாது, டவுட் வரக்கூடாது. எப்படி குறிக்கிறேன், முக்கோணம் என்ன தரவை தந்தாலும் முக்கோண வரைவுகள் எப்படிதான் தரவுகளை குறைக்கிற மாதிரி இருக்கும்ங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், கவனிச்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் ஏ என்கிற பிரதேசத்தில் 3 கட்சிகளும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை குறிச்சிட்டோம். சரிதானே? ரைட். இப்போ அடுத்தது பார்ப்போம். பியுடைய தரவு குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஓகே ரைட். இப்போ நம்ம பியை குறிச்சுக்கொள்வோம். பியில் 6க்கு 60%. அடுத்தது பிக்கு 10%. பிக்கு 10% குறிப்பிடப்படுது. எங்களுக்கு அழகா தெரியுது என்ன, 10%. அடுத்தது கியூங்கிற கட்சி பிங்கிற பிரதேசத்தில் பெற்றுக்கொண்ட வாக்கு 30%. சரிதானே? கியூ என்கிற கட்சி பெற்றுக்கொண்டது 30%. இப்ப பாருங்க, கணக்கு பாருங்க. 60 10 70 70 30 100%. 100% தரவும் குறிப்பிடப்பட்டுட்டு. அப்ப 100% இருக்காண்டதை நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இதுல செக் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். அடுத்தது பார்ப்போம். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இதுல நான் ஒவ்வொன்றையும் குறிக்கல, என்ன நான் அடுத்த இதுல குறிச்சிருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது குறிப்பிட்டு கொள்ளுங்க. நான் குறிப்பிட்ட எண்ணிக்கை சரியான்றதை பார்க்கறதுக்கு வீடியோ சும்மா பார்க்காம ஒரு காப்பி எடுத்து என்ன செய்யுங்க, புஷ் பண்ணிட்டு, இந்த வீடியோ புஷ் பண்ணிட்டு நான் குறிப்பிடுற தகவலை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சார்ட்ல குறிப்பிடுங்க. குறிப்பிட்டு எண்ணிக்கையும் என்ன செய்யுங்க, குறிப்பிட்டு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி? ஏ மொத்தம் 5000 வாக்கு, ஏங்கிற பிரதேசத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட செல்லுபடியான வாக்கு 5000. அப்ப 5000 20% 1000 என்று சொல்லிக்கிறேன். சரிதானே? அப்ப இதுலயும் 1000 வாக்கு வரப்போகுது. ஏன்டா அதுவும் 20% தான். ரைட். 1000 2000. சரிதானே? 2000 போனா 60% எத்தனை வரப்போகுது, மிச்சம் 3000 வாக்கு வரப்போகுது. எப்படி என்ன செய்யுங்க, நீங்க இதை தனியா குறிச்செடுங்க, ஒரு சார்ட்ல வேகமா குறிச்செடுங்க. எடுத்தீங்க என்றால் இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ரைட். அப்ப நாம பிங்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளையும் பார்த்துட்டோம். சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நாங்க பார்க்க போறோம் சி என்கிற கட்சி பெற்றுக்கொண்ட, சி என்கிற பிரதேசத்துல கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்ப்போம். சி என்கிற பிரதேசத்துல எப்படி கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளை பார்க்கலாம். ரைட், பார்ப்போம். முதலாவது ஆறுங்கிற கட்சிக்கு சி பிரதேசத்துல பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்கு எத்தனை வீதம்? 50%. 50%க்கு நேரா இருக்கிறதுனால 50%. ஓகே ரைட். அதே போல பி என்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு எத்தனை பாப்போம். எஸ், 20%. பி என்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு 20%. ஓகே ரைட். அடுத்தது பார்க்கலாம். பி கியூ என்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு எத்தனைன்றதை பார்ப்போம். ரைட். கியூக்கு என்ன சொல்றாங்க? ரைட், பார்த்தா 30%. அப்ப 30% என்ன செய்யப்பட்டிருக்குது, சி பிரதேசத்துல கியூக்கு கிடைச்சிருக்குது. ரைட். இப்ப கணக்கு பாருங்க, 5 3 8 8 2 10. அப்ப 100% சரியா இருக்குது. ரைட். அடுத்தது பார்ப்போம் நாங்க டி என்கிற கட்சி, டி என்கிற பிரதேசத்துல ஆர் பி கியூ போன்ற கட்சிகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிகளுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்குகளை பார்க்கலாம். ஓகே, டி என்கிற பிரதேசத்துல முதலாவது ஆர், அதே போல பி, அதே போல கியூ எத்தனை வாக்குகள் பெற்றிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம். ரைட். இதுல நாங்க டி பெற்றுக்கொண்ட வாக்கு ஆருக்கு, டில ஆருக்கு கிடைச்ச வாக்கு 30%. 30%. சரிதானே? ரைட். அதே போல
P பெற்றுக்கொண்ட Q பெற்றுக்கொண்ட வாக்கு எத்தனை 30 வீதம். Q பெற்றுக்கொண்ட வாக்கு 30 வீதம். அதே போல P பெற்றுக்கொண்ட வாக்கு 40 வீதம். 40 வீதம். அழகா எங்களுக்கு இதுல தெரியுது 40 வீதம் என்று. சரிதானே? ரைட். அப்ப நாங்க ABCD எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். கடைசியா E வந்து நீங்க பாருங்க எப்படி என்ன நடக்குதுன்றதை பாருங்க. ரைட். க்கு வந்து R என்கிற பிரதேசத்துல கிடைத்த வாக்குகளுடைய எண்ணிக்கை, R என்கிற பிரதேசத்துல கிடைச்ச வாக்குகளுடைய எண்ணிக்கை 70%. அதே போல Q என்கிற பிரதேசத்துல 0. ஏன்? P என்கிற கட்சி வந்து P அல்ல Q என்கிற கட்சிக்கு வந்து E என்கிற பிரதேசத்துல இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். Q வந்து எப்படி ஸ்ட்ரோ மாறிக்கிறதுக்கு எதிர் திசை அடுத்த பக்கத்துல வரக்கூடிய தரவை தான் அது குறிக்கும்னு சொல்லிக்கிறோம். அது எதை நோக்கி இருக்குது? 0 நோக்கி இருக்கிறதுனால அது 0. அப்ப எங்களுக்கு நாம வந்து அதை குறிச்சுக்கொள்வோம். E வந்து E பிரதேசத்துல R கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குடைய எண்ணிக்கை 70%. அதே போல Qக்கு கிடைச்சது 0%. அங்க வாக்கே கிடைக்கல. ரைட். அடுத்தது பார்ப்போம். அப்ப P அழகா குறிக்கப்படுது. அப்ப P என்கிற கட்சி பெற்றுக்கொண்ட வாக்கு 30 வீதம். அப்ப 70-30 100 வீத வாக்கு இதுல பதிவாகிக்கிறத பார்க்கலாம். 100 வீத வாக்கும் பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, ரைட். அப்ப இந்த அடிப்படையில் நாங்க என்ன செய்யலாம்? இந்த வினாவை வந்து தரம் பிரிச்சு அதோட தரவுகளை பிரிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப நான் வந்து தரவுகளை பிரிச்சு வச்சுக்கிறேன். ரைட். இந்த மாதிரி தரவுகளை பிரிச்சு வச்சுக்கிறேன். நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கட்சியும் பெற்றுக்கொண்ட வாக்குகளை நான் என்ன செஞ்சுக்கிறேன்? அழகா தரம் பிரிச்சு வச்சு அதை தரவுகளை பிரிச்சு வச்சுக்கிறேன். ரைட். முதலாவது A என்கிற பிரதேசத்துல மொத்தம் அளிக்கப்பட்ட வாக்குகள் 5000. அதுல Pக்கு கிடைச்சது 20 வீதம், Qக்கு 60 வீதம், Rக்கு 20 வீதம். அப்ப 5000 நாங்க வீதம் எப்படி பார்க்கிறோன்றதும் சொல்லி தந்தேன். நான் திரும்ப ஒருக்கா இந்த இடத்துல இந்த வீதம் பார்க்க தெரியாத யாராவது இருப்பீங்கன்னா அவங்களுக்காக ஒருக்கா சொல்லி காட்டுறேன். இந்த 4000 வாக்குல 30 வீதம் எப்படி வரும்ன்றது ஒருக்கா சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? 4000 என்ன செய்யணும்? 100ஆல பிரிக்க போறோம். பிரிச்சு 30 வீதத்தால பெருக்க போறோம். அப்ப 2 சைஃபர் கீழே இருக்கிற 2 சைஃபரையும் வெட்டுவோம். இங்க இருக்கிற ஒரு சைஃபரையும் இங்க இருக்கிற சைஃபரையும் வெட்டுவோம். அப்ப 400 தர 3 12. அப்ப 12 400 தர 3 1200 வரப்போகுது. ரைட். அப்ப எங்களுக்கு 30 வீதத்துக்கு கிடைச்ச வாக்கு B என்கிற பிரதேசத்துல 1200 Qக்கு கிடைச்சது. சரியா? அப்ப அப்படித்தான் என்ன வரும்? இந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில் வாக்குகள் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். ரைட். இப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை பார்ப்போம். ஓகே. இப்ப நாங்க இந்த அடிப்படையில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இந்த 3 கட்சிகளும் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடைய விகித அடிப்படையில் பெறப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை பிரித்து நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? டேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த டேபிளை நீங்கள் அவசரமாக பண்ணால் 5 வினாக்களுக்கு என்ன செய்யலாம்? விடையளிக்கலாம். இப்போ வரைப்பு சம்பந்தப்பட்ட வினாக்கள் இப்படித்தான் வரப்போகுது. முதல் வரைப்பிலிருந்து நாங்கள் தரவுகளை எடுத்து அந்த வரைப்புக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க போகிறோம். ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. R என்ற கட்சியினால் அதிகூடிய எண்ணிக்கையிலான வாக்குகள் பெறப்பட்ட பிரதேசம், தேர்தல் பிரதேசம் யாது? அப்ப Rக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரதேசத்துல 2400, இன்னொரு பிரதேசத்துல 3000, இன்னொரு பிரதேசத்துல 2250, 2800. அப்ப எனவே 3000 வாக்குகள் தான் அதிக எண்ணிக்கைங்கிறதுனால Rங்கிற கட்சிக்கு அதிகூடிய வாக்குகள் பெறப்பட்ட பிரதேசமாக C-யை குறிப்பிடலாம். ரைட். P என்ற கட்சியினால் Q என்ற கட்சியை விட கூடுதலான எண்ணிக்கையில் வாக்குகள் பெறப்பட்ட தேர்தல் தொகுதி எது என்று கேட்டீங்க. ரைட். அப்ப P-யை விட Q அதிகமாக வாக்குகள் பெற்ற பிரதேசம் எது என்று கேட்டீங்க. P-யை விட Q என்ற கட்சி
பி என்ற கட்சி கியூவை விட அதிகமாக வாக்கு பெற்ற பிரதேசம் எதுன்னு கேட்டிக்குது. அப்ப பியும் கியூவை நம்ம பார்ப்போம். சரிதானே, பி வந்து கியூவை விட அதிகமாக வாக்கு பெற்ற இடம் கேட்டிக்குது. ரைட், இதுல பார்த்தா பியை தான் நாங்க குறிப்பிடணும். கியூவை விட பிக்கு அதிகமாக கிடைச்சது. ரைட், ஒவ்வொரு ஏரியா பார்த்தோம்னா கியூவில் ஏங்கிற பிரதேசத்தில் யாரு கூடுதலாக பெற்றிருக்கிறாரு? கியூ பெற்றிருக்கிறார். எனவே இது வராது. இங்கேயும் கியூ தான் அதிகமாக பெற்றிருக்கிறார், அதுவும் வராது. இங்கேயும் கியூ தான் அதிகமாக பெற்றிருக்கிறார், அதுவும் வராது. சரிதானே? ரைட், அப்போ இங்கே பார்த்தோமா இருந்தால் அதிகமாக பெற்ற வாக்குகள் என்பது ஈயை பாருங்க. ஏன் கியூ 0. இப்போ இதில் வந்து டிங்கிற பிரதேசத்தில் 3000 வாக்குகள் பெற்றிருந்தாலும் இவர் 2250 வாக்கு தான் பெற்றிருக்கிறாரு. இதை விட கூடுதான், ஆனாலும் இங்கே 0. இப்போ கேள்வி அதுதான், பி என்ற கட்சியினால் கியூவை விட கூடுதலான எண்ணிக்கையில் வாக்கு பெறப்பட்ட தேர்தல் தொகுதி. அப்போ நம்ம என்னதை குறிப்பிடலாம்? இங்கே ஈயை குறிப்பிடலாம். ஏன்னா ஈங்கிறது இதுக்கான விடையாக இருக்கும். ரைட், பி என்ற கட்சிக்கு ஒரே சமனான எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியுமா இருந்த இரு தேர்தல் தொகுதி ஒரே தேர்தல் ஒரே மாதிரி சியிலையும் ஈலையும் பிக்கு பார்த்தீங்கன்னா 1200 1200 கிடைச்சிருக்குது. சரிதானே? ரைட், அப்போ அந்த தேர்தல் தொகுதியில் கேட்டிக்குது. அப்போ நாங்கள் அதை கொடுக்கலாம் வடிவா. தேர்தல் தொகுதிகள் என்றும் போது சி மற்றும் இ என்கிற தேர்தல் தொகுதிகளை கொடுக்கலாம். ரைட், இந்த 5 தேர்தல் தொகுதிகளிலும் கட்சிகளினால் பெற்றுக்கொண்டுள்ள மிக குறைந்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்த 5லையுமே கட்சிகளால் பெற்றுக்கொள்ளப்பட்ட மிக குறைந்த வாக்குகள் எண்ணிக்கை 0. ஏன் 0% ஒரு கட்சி எடுத்துக்குது. இப்ப இந்த 5 தேர்தல் தொகுதிகளிலும் கட்சிகளால் பெற்றுக்கொண்டுள்ள மிக குறைந்த வாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்ப நாங்க இப்படி பார்க்கணும். எப்படி? 3 கட்சிகளும் பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள், மொத்த வாக்குகளை குறைந்த எண்ணிக்கை பெற்றுக்கொள்ளப்பட்ட வாக்கு எதுன்றதை பார்த்து நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கான விடையளிக்கலாம். இப்ப நாங்க அதுக்கு விடையளிக்கிற நேரம் என்ன செய்யலாம்? ஏல வந்து ஏக்கு ஆக குறைஞ்சது எவ்வளவு கிடைச்சிருக்குது? ஏக்கு வந்து ஆக குறைஞ்சது 1000. அப்ப ஏக்கு 1000. சரிதானே? ஏக்கு 1000 வாக்கு. அது மாதிரி பியில் வந்து பிக்கு 400 வாக்கு, 400 வாக்கு. அது போல சியில் வந்து ஆக குறைந்தது 1200 வாக்கு, 1200 வாக்கு. அதே போல டியில் வந்து ஆக குறைந்தது 2250, இல 0. இப்படி என்று அதை குறித்து கொள்ளலாம். ரைட், தேர்தல் தொகுதியினுள் அதிக எண்ணிக்கையில் வாக்குகளை பெற்ற ஒவ்வொரு கட்சி மூலமும் வெற்றி கொள்ளப்பட்ட தேர்தல் தொகுதிகளின் எண்ணிக்கையை சரியாக காட்டுவது கீழே உள்ளவற்றில் எது? ரைட், அப்ப முதலாவது கேட்டுக்கிறாங்க என்னன்னு சொன்னா பியில் வந்து பி எத்தனை தேர்தல் தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கு என்ற ஒரு கேள்வி தான் இதில் உள்ளடக்கம். பி வந்து 2 தேர்தல் தொகுதிகள்லையா 3 தேர்தல் தொகுதியிலையா? 5லையும் ஒவ்வொரு கட்சியும் எந்தெந்த தேர்தல் தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றிருக்குங்கிறத கேள்வியா தந்திக்கிறாங்க. சரிதானே? அதுக்கு முதலாவது தந்திக்கிறாங்க P2 Q2 R1. பார்ப்போம். அதை முதலாவது விட வராது. என்ன? ஏன்? பியை விட கியூக்கு வந்து அதிகமான வாக்குகள் இருக்கிறதுனால பியும் கியூவும் சமன் இல்லை. R1 2 வாரதும் பிள்ளை, அது பிள்ளை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய விடையை நாங்கள் என்ன செய்யலாம்? தேர்வு செஞ்சு பார்த்து விடையை அளிக்கலாம். ரைட், அப்போ நம்ம பார்ப்போம். இதில் பிங்கிற கட்சி இதில் எந்த இடங்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்குது? டிங்கிற பிரதேசத்தில் ஒரு பிரதேசத்தில் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கு மற்ற கட்சிகள் விட. அப்போ இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. அப்போ பி வந்து 1. ரைட், கியூவை பார்ப்போம். கியூ வந்து மற்ற கட்சிகளை விட எந்த இடத்துல அதிகமான வாக்குகளை பெற்றிருக்குங்கிறத பாருங்க. ஏ பிரதேசத்தில் அதிகமான வாக்குகள் பெற்றிருக்குது. அதே மாதிரி வேற ஏ பிரதேசத்தில் மட்டும்தான் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். சரிதானே? இப்போ இப்படி நாங்கள் அதை கணக்கெடுத்து வரக்கூடிய விடை அளிச்சோம்டா சரி. ரைட், இப்போ இந்த வீடியோட லென்த் பெருசாக போகுதுங்கிறதுனால நாம் இந்த கேள்விகளை இந்த மட்டத்தோட முடிச்சுக்கொள்வோம். எனவே இந்த இறுதி கேள்விக்கான சரியான விடை என்னென்றா
ரைட். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோமா இருந்தால் பி வந்து இந்த ஒரு பிரதேசத்தில் வெற்றி பெற்றிக்குது, கியூ வந்து எந்தெந்த இடங்களில் வெற்றி பெற்றிக்குன்னு பார்த்தோமா இருந்தால் ஒன்று பிங்கிற பிரதேசத்தில் வெற்றி பெற்றிக்குதா, பிங்கிற பிரதேசத்தில் இல்லை. அதே போல் ஏங்கிற பிரதேசத்தில் கியூ வெற்றி பெற்றிக்குது, மற்றாக்களை விட அதிக கூடிய வாக்குகளை பெற்றிருக்குது. அதே போல் வேற எந்த பிரதேசம் இல்லை, வேற எந்த பிரதேசத்துலையும் இல்லை. ரைட். ஆர் வந்து பார்த்தோமா இருந்தால் ஒரு பிரதேசம், அதே போல் இது ஒரு பிரதேசம், 2 பிரதேசம், இது ஒரு பிரதேசம், அப்போ 3 பிரதேசம். அந்த 3 பிரதேசத்திலும் அதிக கூடிய வாக்குகளை பெற்றிருக்கு. அப்போ எனவே எங்களுக்கு வரக்கூடிய விட வந்து P1 Q1 R3ங்கிற இந்த கேள்விதான் இதுக்கான சரியான விடை. ஓகே ரைட். அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இப்படி இந்த மாதிரியான கேள்விகள் வரும்போது இலகுவாக விடையளிக்கலாம். ரைட். இந்த வீடியோவில் ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அல்லது ஏதாவது தெளிவு இல்லாமல் இருந்தால் கட்டாயம் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களோட விமர்சனங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் பெரிதும் எதிர்பார்க்குறேன். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை சரி செஞ்சு கொள்ளலாம். இன்னும் எண்ணி சரியாக ஒரு 24 நாள், ஒரு மாதம், அதாவது 30 நாள் இருக்கு, அதில் ஒரு 6 நாள் அஞ்சால கழிச்சா 24 நாள். அந்த 24 நாளைக்கு நாங்கள் ஒவ்வொரு வினாவாக ஒவ்வொரு தொகுதியாக படித்தாலும் கூட பெரும்பாலான தொகுதிகளை படித்து ஆசிரியர் போட்டி பரீட்சையில் நல்ல பொறுப்பேறுகளை பெறலாம். எனவே இந்த போட்டி பரீட்சைக்காக தயாராகிற எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய துறைகளில் நீங்கள் ஆசிரியர்களாக வர்றதுக்கு நான் வாழ்த்துகிறேன். கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தாருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.